ஆஹ் எங்க நிறுவனத்துடைய பேர் CLHR. சிஎல்னா வானம், விரிவு அப்படின்னு அர்த்தப்படும் பிரெஞ்சு மொழியில. ஸோ சிஎல் என்ற மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் 10 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. இது எங்களுடைய 10வது ஆனுவல் ரிப்போர்ட் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணோம். இந்த 10வது ஆண்டுல இது 39 விழுக்காடு வளர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ரெவென்யூ வந்து சென்ற பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன் 1000 கோடி தாண்டி இருந்தோம். இந்த ஆண்டு, அதாவது FY25 சொல்லுவாங்க, 2024-2025, இந்த ஆண்டுல நாங்க 1505 கோடிகள் எங்களுடைய டர்ன் ஓவர் உயர்ந்திருக்கிறது. சென்ற ஆண்டு 1085 கோடியா இருந்தது, இந்த வாட்டி 1505 கோடியாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 39 விழுக்காடு வளர்ச்சியை செய்திருக்கிறோம். எங்க துறையில வந்து இந்த ஆண்டு வளர்ச்சி கிட்டத்தட்ட 15 விழுக்காடு. இந்த துறையில 1,71,000 கோடி டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய துறை இது, மனிதவள மேம்பாட்டு துறை. இதுல வந்து ஒரு 1505 கோடிய 10 ஆண்டுகள்ல சாதித்த முதல் நிறுவனம் நாங்க தான். மற்றவங்க எல்லாமே பல ஆண்டுகளா இருந்திருக்காங்க. நாங்க ஒரு 10 ஆண்டுகள்ல இந்த சாதனையை செய்ய முடிந்திருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நிகர லாபம் சென்ற ஆண்டு 14.67 கோடி. அதுக்கு முந்தின ஆண்டை கம்பேர் பண்றப்ப 35 விழுக்காடு வளர்ந்திருக்கிறோம். இதுல வந்து எங்க பிசினஸ் 2 துறைகளாக பிரிக்கலாம். HR சர்வீசஸ், HR பிளாட்ஃபார்ம். அதாவது தொழில்நுட்ப உதவியுடன் உருமாற்றப்பட்ட மனிதவள மேம்பாட்டு சேவைகளை HR பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லுவோம். அது இல்லாம நேரடியா நாங்க ஆஃபர் பண்ணக்கூடிய சேவைகள் மனிதவள மேம்பாட்டு சர்வீசஸ், HR சர்வீசஸ் சொல்லுவோம். HR சர்வீசஸ், HR பிளாட்ஃபார்ம்ஸ் பிரிச்சோம்னா, HR சர்வீசஸ்ல நாங்க பண்றது ஸ்டாஃபிங், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிற நிறுவனத்துக்கு அவுட் சோர்சிங் முறையில அவங்களுக்கு கொடுக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 45,000 எம்ப்ளாயிஸ் எங்கிட்ட ஒர்க் பண்றாங்க. How many PIN codes they are operating in? 6,700. 6,700 பின்கோட்ல எங்க எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. இந்தியால பரந்துபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நாங்க உருவெடுத்திருக்கிறோம். இது முதல் சர்வீஸ். 2வது சர்வீஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறது, பெர்மனண்டா எடுத்து கொடுக்கிறது. இதை வந்து சர்ச், செலக்ஷன், RPOன்னு 3 பிரிவுகளாக இதை ஆஃபர் பண்றோம். RPO வந்து கொஞ்சம் தொழில்நுட்பம் உள்ளடங்கிய ஒரு சேவை. எக்ஸிகியூட்டிவ் சர்ச்ன்றது சீனியர் லெவல்ல, அதாவது CEOs, CHROs, GM, VP இந்த மாதிரி லெவல்ல ரெக்ரூட் பண்றது. செலக்ஷன்றது மிடில் லெவல், ஜூனியர் லெவல்ல ரெக்ரூட் பண்றது. 3வது சேவை வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங், ஐடிக்கு, இன்ஜினியரிங் கன்சல்டன்சிக்கு, ஹெல்த் கேருக்கு, இதுக்கு வந்து பண்ணி தர்றது ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங். 4வது வந்து HR அட்வைசரி, 5வது வந்து HR மேனேஜ் சர்வீசஸ், 6வது திறன் வளர்த்தல் சொல்லக்கூடிய ஸ்கில்லிங். இந்த 6 சர்வீசஸும் சேர்ந்து HR சர்வீசஸ். இது வந்து கிட்டத்தட்ட 37 விழுக்காடு வளர்ந்திருக்கு. HR பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் கம்பெனியில சேர்ந்துட்டான், அந்த சேர்ந்ததுல இருந்து அவங்கள வளர்த்தெடுக்கிறது டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லக்கூடியது. இந்த டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல 6 விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி ஒருத்தர் வந்து கம்பெனியில சேர்ந்தாச்சுன்னா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவரை அசஸ் பண்றது, டெவலப் பண்றது, என்கேஜ் பண்றது, அவர் வந்து ஸ்கில்லிங் பண்றது, லேர்னிங் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம்ல அடங்கும். இந்த HR பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்ப கிட்டத்தட்ட 62 விழுக்காடு வளர்ந்துருக்கு. இந்த ஆண்டு வந்து 62% growth நாங்க எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 51 கோடி எங்க ப்ராஃபிட்ல இதுல இருந்து வந்திருக்கு. GP கிராஸ் ப்ராஃபிட்ல இதுல இருந்து வந்திருக்கு. மற்றபடி வந்து நல்ல growth ரேட் காட்டியிருக்கோம். கடந்த 4 ஆண்டுகள் cumulative annual growth ரேட்னு சொல்லக்கூடியது 50 விழுக்காடை தாண்டிய ஒரே நிறுவனம் நாங்க தான். இந்த துறையில 11 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. ஆனாலும் இந்த வளர்ச்சி விகிதம் வேற யாருக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு கடந்த 5 ஆண்டுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த growth ரேட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து அக்விசிஷன்ஸும் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். 5 நிறுவனங்களை நாங்க கையகப்படுத்தி இருக்கிறோம் கடந்த 3 ஆண்டுகள்ல. ஜாம்பே அப்படின்ற நிறுவனம் அசஸ்மெண்ட்ல, அடுத்து RG ஸ்டாஃபிங்ன்ற நிறுவனம் IT ஸ்டாஃபிங்ல, 3வது கோர்ஸ் பிளேன்ற நிறுவனம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல,
4வது தாமஸ் அசஸ்மெண்ட் அண்ட் பீப்புள் மெட்ரிக்ஸ் நிறுவனம் மறுபடியும் அசஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்ல, 5வது வைப்ரண்ட் ஸ்கிரீன்ற நிறுவனம் நம்ம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஆர்கானிக்கா நாங்க வளர்ந்த வளர்ச்சியும் சேர்த்து இந்த சாதனை சாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஆரிஜின் ஆகி பப்ளிக் இஷ்யூ போகக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த ஒரே நிறுவனம் நாங்க தான். தமிழ்நாட்டில் we are the largest. இன்னைக்கு தேதிக்கு வந்து we are the largest HR கம்பெனிங்க. அதை வந்து சாதிச்சிருக்கிறோம். இன்னும் இதே போல வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 3 ஆண்டுகளிலும் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் நாங்க வந்து இன்னைக்கு பங்கு சந்தையை அணுகி இருக்கிறோம். செபின்ற அமைப்புக்கு நாங்க அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறோம். அவங்க நாங்க ஃபைல் பண்ண டிஆர்ஹெச்பி அவங்க அப்ரூவ் பண்ணி February 14 கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடெண்டம்ஸ் சொல்லுவாங்க, அந்த அடெண்டம்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். 2 அடெண்டம்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்ப ரீசெண்டா எல்லா பத்திரிகைகளையும் அட்வர்டைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து யூடிஆர்ஹெச்பின்னு ஒன்று ஃபைல் பண்ணணும், அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் செபி அப்ரூவல் கொடுத்த உடனே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல ஃபைல் பண்ணணும். அதை ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பங்கு சந்தைக்குள்ள வரும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்த ஒரே நிறுவனம் தமிழ்நாட்டில இருந்து நாங்க தான். ஓகே, இதை மட்டும் இப்போ சொல்லிக்க விரும்புறேன். யாருமே வந்து இந்த துறையில முகவர் தர்றது செய்ய மாட்டாங்க. சோப்பு சீப்பு விற்கிற கம்பெனி பண்ணுவாங்க, டிவி ஃப்ரிட்ஜ் விற்கிற கம்பெனி பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த துறையில வந்து முகவர் அப்படின்ற கான்செப்டே இல்லாம இருந்தது. பிரான்சைசின்னு சொல்லுவாங்க, அந்த பிரான்சைசி அதை முதல்ல வெற்றிகரமா சாதித்த நிறுவனம் நாங்க. கிட்டத்தட்ட 60 பேருக்கு நாங்க பிரான்சைஸ் கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமே இது 11 பேர் பிரான்சைசி எடுத்திருக்கிறாங்க. ஜம்மு வரைக்கும் இங்க பிரான்சைசி உலகம் பறந்துபட்டு இருக்கிறது. இன்னைக்கும் கூட இதை 100 பேரா உருமாற்றுவதற்கான பணி நடந்துட்டு இருக்கு பெரிய அளவுல. இதுல வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃபிங்க்கும் மட்டும் இல்ல, ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் கூட பிரான்சைஸ் பண்றதுக்கு பெருமுயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். குறிப்பா எங்களுடைய ஹெச் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்ஆர்எம்எஸ்க்கு, மாஃபா நிறுவனத்துக்கு இப்போ வந்து பிரான்சைசிஸ் பிசினஸ் பார்ட்னர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்குறப்ப மிகப்பெரிய தாக்கம் இந்த முகவர் அப்படின்ற பிரான்சைசி துறையிலையும் நாங்க பதிச்சிருக்கிறோம். இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாடுகள்ல சென்ற முறை மாஃபாவா இருந்தப்ப கால் பதிச்சேன். 18 வருஷத்துக்கு மாஃபா நடத்தினேன். இந்தியாவிலேயே முதல்ல 1000 கோடி டர்னோவர் எடுத்த நிறுவனம் தான் இந்த துறையில. அந்த சாதனையை விட விஞ்சி இப்ப இந்த 10 ஆண்டுகள், 18 வருஷம் ஆச்சு எனக்கு 1000 கோடி கொண்டு போறதுக்கு. இந்த வாட்டி வந்து 10 ஆண்டுகள்ல 1504 கோடி இப்ப ஜெனரேட் பண்ணியிருக்கோம். இதே வேகத்தோட அடுத்த 3 வருடங்கள்ல கொண்டு போவோன்ற நம்பிக்கை எனக்கு. கேள்வி ஸ்கில்லிங், அந்த ஸ்கில்லிங் சர்வீஸ்க்கு வந்து ப்ரோஸ்கல்ப்ட்னு ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்கு. இதுல வந்து நாங்க முதல்ல ஆரம்பிச்சது இந்துவோட இணைந்து நாங்க வந்து ஆங்கிலம் கற்றுத்தருவது கல்லூரி மாணவர்களுக்கு. அதை நாங்க முதல்ல எடுத்தோம். டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிப்ளமோ காலேஜஸ்லயும் ஆங்கில பயிற்சிக்கு நாங்க இந்து பத்திரிகையோட இணைந்து பணியாற்றினோம். இப்ப நாங்களே தனியா வந்து சில திறன்களுக்காக எங்களை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 மாவட்டங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அதுல காம்ப்ரிஹென்சிவா, ஏன்னா எங்களுக்கு திறன் வளர்த்தல் துறையில மத்திய அரசாங்கத்தோட 8 ஸ்கீம்ஸ் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது தீன்தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌஷல் யோஜனான்னு சொல்லக்கூடிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், டிசைன்ஸ் ஆஃப் ESDN எலக்ட்ரானிக் டிசைன் துறையில அந்த இதுலயும் எங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஒரு 6 ஸ்கில் கவுன்சிலோட ஒர்க் பண்றோம். ஸ்கில் கவுன்சில் திறன் வளர்த்தல் கவுன்சில் கவர்மெண்ட்ல ஒரு 30க்கு மேல செட் பண்ணியிருக்காங்க. அதுல 6 நிறுவனங்களோட செல்ஃப் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இப்ப நான் முதல்வன்ல எங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறோம். நான் முதல்வன் போல மற்ற மாநிலங்கள்ல, இது வந்து உலக வங்கியுடைய சப்போர்ட்டோட இருக்கக்கூடியது, இன்னொரு 7 மாநிலங்கள்லையும் அந்த ஸ்கீமுக்கு கீழே ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுல எல்லாத்தையுமே நாங்க ஒர்க் பண்றதுக்கு, ஏன்னா எங்களுக்கு நெட்வொர்க் வந்து அரௌண்ட் த கண்ட்ரி 38 இடங்கள்ல 85 ஆபீஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. அங்கெல்லாம் கூட இந்த ஸ்கீமுக்கு கீழே திறன் வளர்த்தல் பயிற்சிக்காக நாங்க ஒர்க் பண்றோம்.